இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு தொகுதியில் தனி சின்னத்திலும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட ஒப்பந்தமாகியுள்ளது. கோவில்பட்டி தொகுதியில் தனி சின்னத்தில் வைகோ போட்டியிட வேண்டுமென கட்சியினரும் நாயுடு சமூகத்தினரும் வலியுறுத்தியுள்ளனர். இது பற்றி மதிமுக நிர்வாகிகள் கூறும்போது, 4 தொகுதிகள் தந்த திமுக தேர்தல் செலவையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே எங்களுக்கு அதிருப்தி இல்லை. 3 முறை ராஜ்யசபா எம்பியாகவும் 2 முறை லோக்சபா எம்பியாகவும் வைகோ இருந்துள்ளார். 1996 சட்டசபை தேர்தலில் விளாத்திக்குளத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பின் சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. 2021 கோவில்பட்டியில் போட்டியிட விரும்பினார். ஆனால் கடைசி நேரத்தில் தவிர்த்துவிட்டார். எதிர்பார்த்த ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கவில்லை. அதனால் சட்டசபையில் அவரது குரல் ஒலிக்க வேண்டுமென மதிமுகவினர் விரும்புகின்றனர். கோவில்பட்டியில் உள்ள நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களும் வைகோ போட்டியிட வலியுறுத்தியுள்ளனர் என்று அவர்கள் கூறினர்.